நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க, குடும்பமாக உட்காந்து பார்க்குறீங்க, உங்கள் பிள்ளைகளோட பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அநேகருக்கு அறிமுகம் செய்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கொடுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி அமுக்கி குலுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறதான தலைப்பு கொடுங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். நாம் வாசித்த அருமையான வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு வசனம், ரொம்ப பிடித்த வசனம். ஆனால் மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் மட்டும் விட்டுட்டு நடுவில் இருக்கிறதா ரொம்ப நம்ம சௌந்தரிப்போம். ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அது பிடிக்கும். ஆனால் கொடுங்கள் அப்படிங்கிறதும் பிடிக்காது. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் அப்படிங்கிறதும் பிடிக்காது. ஆமாம் தானே? சரி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு ஆண்டவர் வலியுறுத்துகிற காரியம் என்னென்னா, நீங்கள் கொடுக்கக்கூடியவங்களாக மாறணும். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு கொடுக்குறார். அவர் கொடுக்கிறத நீங்கள் திரும்ப கொடுக்கும்போது மிகுதியாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொடுக்கிறது எப்படி நாம் கொடுக்கணும்? இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிற நாம் நம்முடைய குடும்பத்துக்கு எப்படி கொடுக்குறோம்? நம்முடைய என்ன சொல்கிறது, பிரயாசத்திலிருந்து முழுமையாக கொடுக்குறோம்ல, அது குடும்பத்தில் கொடுக்கறது. ஒருவேளை நீங்கள் குடும்பஸ்தன் ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய தாய் தகப்பனுக்கு கொடுக்குற விஷயத்தில் எப்படி கொடுக்குறீங்க, அது ஒரு வித்தியாசமானது. அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற விஷயத்தில் எப்படி கொடுக்குறீங்க, அது ஒரு வித்தியாசமானது. ஆனால் கடவுளுக்கு, தெய்வத்துக்கு கொடுக்குற விஷயத்தில் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குறை உள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒருவேளை நீங்கள் கூட குறை உள்ளவர்களாக இருக்கலாம். இன்றைக்கி இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை சரி செய்யும்படி கர்த்தர் பேசுகிறார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். சரி, அப்போ கொடுக்கிறத நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 3 காரியங்களை இன்றைக்கி நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். முதலாவது காரியம், நீங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டில் உபாகம புஸ்தகம், ஸ்தோத்திரம், 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. உபாகமம் 16, அதனுடைய ஸ்தோத்திரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு உன்னை ஆசீர்வதித்தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி, அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு. போதும், நல்லா கவனிங்க. நான் வாசித்த அருமையான இந்த வேத பகுதியில் ஒரு காரியத்தை அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததுக்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை நீ பகுதியாக செலுத்தி. நல்லா கவனிங்க. முதலாவது நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நேர்த்தியானதை கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. நேர்த்தியானதுன்னா என்ன? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதாவது சிறப்பானதை, மேன்மையானதை, மதிப்பாயிருக்கிறதை, விசேஷமானதை கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும்?
கொடுக்கணும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்திச்சு பார்ப்போம், நான் கொடுக்கறது தேவனுக்கு கொடுக்குற விஷயத்தில் நேர்த்தியாக கொடுக்குறேனா, நேர்த்தியாக கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேனா? சற்று சிந்திச்சு பாருங்கள். நான் நேர்த்தியாக ஆண்டவருக்கு கொடுக்குறேனா, மனப்பூர்வமாய் கொடுக்குறேனா, விசேஷமாக கர்த்தருக்கு நான் கொடுக்குறேனா, மேன்மையானதை நான் கர்த்தருக்கு கொடுக்குறேனா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சிறப்பானதை கொடுக்குறேனா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏதோ கொடுக்குறோம், ஆண்டவருக்கு ஏதோ கொடுக்குறோம், அப்படி இல்லை, மேன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். மேன்மையானதை கொடுத்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே காயினை குறித்தும் ஆபேலை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. காயின் நிலத்தின் கனிகளை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை குறித்து அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆபேலுடைய காணிக்கையை குறித்து அதுக்கு வாசிங்க. ஆபேல் மந்தைகள் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும், நல்ல கவனிங்க, ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்து ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நல்ல கவனிங்க, அவன் நேர்த்தியானதை கொடுத்தான் பாருங்க, சிறப்பானதை கொடுத்தான் பாருங்க, மேன்மையானதை கொடுத்தான் பாருங்க. கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்தில் எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க? 2026 ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கணும். நான் கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் நான் நேர்த்தியாக கொடுக்கணும், சிறப்பானதை கொடுக்கணும், மேன்மையானதை கொடுக்கணும், விசேஷமானதை கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் நமக்கு வச்சுக்கிட்டுறோம். அது எனக்கு வேணும், எனக்கு வேண்டாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்தில் முதன்மையானதை, மேன்மையானதை, சிறப்பானதை, விசேஷமானதை நம்ம கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அவன் கொடுக்கிற காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரா. கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்? விசேஷமானதை கொடுத்தீங்கன்னா தேவன் என்ன செய்வார்? விசேஷமானவைகளை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் கொடுக்கிறத ஆண்டவர் ரிட்டர்ன் பண்ணுவார்ல. ஆமாம், வசனம் சொல்லுது, அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்தும் வழிபடி கொடுப்பார்னா நீங்கள் விசேஷமானதை கொடுப்பீங்கன்னா பல மடங்கு விசேஷமானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உண்மையாக கர்த்தர் செய்வார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, 1 நாளாகம புஸ்தகம் 29 3ஆம் வசனத்தில் தாவீது ஆலயத்துக்காக கொடுத்த காரியங்களை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். தாவீது என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, நல்லா கவனிங்க, நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஒரு மனசு பாருங்க தாவீதுக்கு. அவன் சேர்த்து எல்லாத்தையும் கேட்டு வாங்கினது மட்டும் இல்லை, அவனுக்கு சொந்தமான பொன்னு வெள்ளி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் ஆலயத்துக்காக கொடுத்தானா. தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும்னு சொல்லி கொடுத்தானா. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டு உங்களோட பேசுகிறாரா? ஊழியங்களுக்கு கொடுக்கும்படி உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசி நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரா? அப்படி சொல்லுவாரானால் தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்தில் விசேஷமானதை, விலையேறப்பெற்றதை, மதிப்பு மிக்கதை, மேன்மையானதை கொடுக்கக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்களா? தாவீது அதை தான் செய்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் கொடுத்தது நிமித்தம் அவனுடைய மகனாகிய சாலமோனை பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேதத்தில் செல்வ செழிப்பாய் வாழ்ந்த புருஷன் யாருன்னா அது சாலமோன் தாங்க. அவ்வளவு மிகுதியான ஆசீர்வாதம் உடையவனாய் அவனை குறித்து யாரெல்லாம் வந்து கேள்விப்பட்டு வந்து பார்க்குறாங்க அவங்களாம் மெய்சிலித்து போகக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்குறவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்கு விசேஷமானவைகளை, மேன்மையானவைகளை, சிறப்பானவைகளை, முதன்மையானவைகளை கொடுக்கக்கூடியவங்களை இருந்தீங்கன்னா உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளின் தலைமுறைகளையும் விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு கொடுக்கும்போது உங்களை பலர் வேற மாதிரி பேசலாம். நீ என்ன பைத்தியக்காரனா? கடவுளுக்கு கொடுக்கறதில் இப்படியா கொடுப்பான்?
எங்களை பாரு அப்படின்னு அவங்கள எக்ஸாம்பிளாக காட்டி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவான காரியத்தை கொடுக்கிறத அவங்களுக்கு பாடமாக கற்றுக் கொடுத்தா தயவு செய்து அதை பின்பற்ற வேண்டாம். தேவன் உங்களுக்கு சத்தியத்தின் மூலம் சொல்கிற வார்த்தையை பின்பற்றி கர்த்தருக்கு கொடுக்க பழகுவீங்கன்னா உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ரெண்டாவது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ரெண்டாவது, நாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நேர்ந்ததை கொடுக்க வேண்டும். அதாவது பொருத்தனை பண்ணினதை கொடுக்க வேண்டும். பொருத்தனை பண்ணினதை கொடுக்க வேண்டும். முதலாவது நேர்த்தியாய் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது நேர்ந்ததை, அதாவது பொருத்தனை பண்ணினதை கொடுக்க வேண்டும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே அன்னாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று நல்லா கவனிங்களேன். ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். அன்னாளுடைய அந்த பொருத்தனையை பாருங்களேன். பொருத்தனை எப்படிப்பட்ட பொருத்தனை பாருங்க. எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கே கொடுத்துருவேன்ப்பா. அவளே ரொம்ப நாளா பிள்ளை இல்லாமல் இருக்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு பிள்ளை கிடச்சிச்சுன்னா அது எவ்வளோ ஸ்பெஷல், அது எவ்வளோ மேன்மையான ஒரு காரியம், அது எவ்வளோ சந்தோஷமான காரியம். ஆனால் அவள் சொல்கிறா, எனக்கு நீங்கள் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா, பிள்ளை இல்லைன்னு இல்லை எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க, மலடின்னு பேசுகிறாங்க, இவ அருகதை அற்றவான்னு பேசுகிறாங்க, இவளுக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த நிந்தையை என்னை விட்டு எடுத்து போட்டுட்டு எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அதை அவனை உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் உமக்குன்னு கொடுத்துருதேன்ப்பா. அவருடைய பொருத்தனை எவ்வளோ விலையேறப்பட்டதாக இருக்குது பாருங்கள். நேர்ந்ததாக அவள் என்ன நேர்ந்ததாலோ என்ன ஆண்டவர்கிட்ட சொல்கிறாளோ அதை கொடுத்துருதேன்னு சொல்கிறா. அப்படியே கொடுத்தா. பிள்ளை பால் மறந்த பின்பு கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு வந்து சாமுவேலை விட்டுட்டு போயிட்டா. வசனம் தெளிவாக சொல்லுது. ஏன் அப்படின்னா அவள் அப்படி விட்டதுனால அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவள் பிள்ளை இல்லாதவளாவா விட்டார். அதுக்கப்புறம் அவளுக்கு நிறைய பிள்ளைகளை கத்தர் கொடுத்தாரு. அந்த குடும்பத்தில் அழுகையின் சத்தம் ஓய்ந்து போனது, சந்தோஷத்தின் சத்தம் மிகுதியானது. சத்தத்தை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் பொருத்தனை பண்ணி கொடுக்காமல் இருக்காதீங்க. பொருத்தனை செய்து கொடுக்காமல் இருப்பது பாவம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல நான் சொல்லிட்டேன் பாஸ்டர், ஏதோ ஒரு ஆர்வத்தில் நான் பொருத்தனை பண்ணிட்டேன், ஆனால் அதை செய்ய முடியுமா, அதை எப்படி நான் செய்ய முடியும், நான் சொன்னதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. பொருத்தனை பண்ணதை கட்டாயம் செய்யணும். அதுக்காகவே சிலவங்க பொருத்தனை எப்படி பண்ணுவாங்கன்னா ரொம்ப எளிதானவைகளை பொருத்தனை பண்ணுவாங்க. ஆண்டவரே நான் இதை கொடுத்துருவேன் அப்படின்னு. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் தேவனுக்கு நாம் செலுத்துகிற பொருத்தனை விலையேறப்பட்டதாக இருக்கணும். ஏன் அப்படின்னா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் விலை மதிப்பு குறைந்ததாக கொடுக்குறாரு. அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த நிந்தையை ஆண்டவர் மாற்றி அமைத்தது எவ்வளோ பெரிய விஷயம். அவருடைய கற்பத்தை ஆண்டவர் திறந்தா, அவளுக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அவள் சொல்கிறா, நான் கர்த்தருக்கு கொடுத்துறதேன், அவன் சபையில் கொண்டு போய் விட்டுறதேன். அதை அப்படியே செய்தா. பொருத்தனை செய்ததை அப்படியே செய்தாள். இன்னும் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நேர்ந்ததை பொருத்தனை பண்ணினதை கொடுத்தவர்களை குறித்து நிறைய சொல்ல முடியும். ஆதியாகம புஸ்தகம் 28, 21, 22 வாசிக்கும் போது அங்கே யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 28, 21, 22 வாசிக்கும் போது, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு, என்னை நீர் தகப்பன் வீட்டுக்கு சமாதானமாய் திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும், எனக்கு நீர் தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று பாருங்க அவன் சொல்றான். பொருத்தனை பண்ணி கொண்டான். எனக்கு நீங்க என்னெல்லாம் தர்றீங்களோ அதுல நமக்கு என்ன கொடுப்பேன், தசமபாகம் கொடுத்துருவோம்ப்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் மிகுதியா இல்லை. எனக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதில் நான் என்ன பொருத்தனை பண்ணுறேனோ அதை கொடுத்துருவேன். ஆண்டோடைய நாமத்து மகிமை. யாக்கோபு அதனால தான் ஆண்டவர் வெறுங்கையாக வந்தவனை 2 பரிவாரங்களோட அவனை ஆசீர்வதிச்சார். அவனுடைய வாழ்க்கையில் அந்த பொருத்தனை அவன் நிறைவேற்ற கொடுக்க அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மிகுதிக்கு கர்த்தர் கொண்டு போனார். இந்த வார்த்தையை கேட்குறவங்க வாழ்க்கையில் 2026 நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்தில் நேர்ந்ததை பொருத்தனை பண்ணினதை சரியாக கொடுப்பீங்கன்னா உங்கள் ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதிப்பார்.
முதலாவது ஆண்டவருக்கு நீங்கள் எப்படி கொடுக்கணும்? நேர்த்தியானதை கொடுக்கணும். ரெண்டாவது நேர்ந்ததை, பொருத்தனை பண்ணினதை கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். மூன்றாவது, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21, 22 வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு அழகான ஒரு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். போதும், நல்ல கவனிங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சத்தில் உண்மையாய். அப்படின்னா என்ன? நேர்மையானதை கொடுக்க வேண்டும். நேர்மையானதை, உண்மை, செம்மையான, தகுதியானவைகளை கர்த்தருக்கு கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கொஞ்சத்தில் உண்மையாய் கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் இருந்தாலும் அதில் உண்மையாக ஆண்டவர் கொடுக்கிற விஷயம், மறைக்காம, ஒழிக்காம, புதைச்சு வைக்காம, ஆண்டவரே இதுதான்ப்பா, இதுதான் என்கிட்ட இருக்கு, இதை நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக கொடுக்க நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன்யா. வேதத்தில் 2 காசு போட்ட விதவை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாய் அவளை பார்த்து சொல்கிறார். எல்லாரும் பணக்காரங்க தங்கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக கொண்டாந்து போட்டாங்க. ஆனால் அந்த விதவை தன்னிடத்தில் 2 காசு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவளுடைய ஜீவனத்துக்கு ஒன்றுமே இல்லை. அதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு போட்டா. ஆண்டவர் பார்த்தாரு, இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் போட்டீங்க, ஆனால் முதன்மையாக போட்டது யாருன்னா இந்த அருமையான இந்த விதவை தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் கேட்கும்படி ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எளிமையாக இருக்கீங்களா? சிறுமையான அனுபவத்தில் இருக்கீங்களா? எனக்கு வருமானமே இல்லையே, எனக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லையே, என்னுடைய ஜீவனம் ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையில தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இதிலிருந்து நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு ஒருவேளை புலம்பிக்கிட்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்தான்னு சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மை, உங்களுக்கு கிடைக்கிற, உங்களுக்கு வருகிற வருமானத்தில், உங்களுக்கு வச்சிருக்கிற காரியத்தில் நீங்கள் ஆண்டவருக்குன்னு சொல்லி உண்மையாக கொடுக்கிறத கர்த்தர் கனம் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு கூட கொடுக்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8, 9 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர் தேவனை வஞ்சிக்கலாமா? மனிதர் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். நல்லா கவனிங்களேன். ஆண்டவரை நம்ம வஞ்சிக்க முடியுமா? ஆண்டவரை நம்ம வஞ்சிக்கவே முடியாது. அப்போ தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்துல நம்ம வஞ்சிக்கிறவர்களா இருப்போம்னா அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப ஒரு சாபமான ஒரு காரியம். எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடிச்சமான ஒன்று தாவீது சொல்வார், உம்முடைய கையிலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சம்பாதிக்கிறோம்னா எல்லாம் நம்ம பிரயாசத்தில் இல்லை, கர்த்தர் பலன் கொடுத்தாதான் சம்பாத்தியம் பண்ண முடியும், வேலை செய்ய முடியும், உழைக்க முடியும், போயிட்டு வர முடியும், போகும்போதும் வரும்போதும் ஜீவனோட வர முடியும். புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ நம்ம போகும்போதும் பாதுகாப்பாக போகணும்ல, வரும்போதும் பாதுகாப்பாக வந்தால் தானே நம்ம சம்பாத்தியம் பண்ணுறது நம்ம கைக்கு வரும். அவருடைய அனுக்கிரகம் இல்லைன்னா நம்ம சம்பாத்தியம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ அவரை நம்ம வஞ்சிக்க கூடாது. நேர்த்தியானதை ஆண்டவருக்கு கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நேர்ந்ததை கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா? நேர்மையாய் கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா? நாம் ஆண்டவரை வஞ்சிக்க கூடாது. தசமபாகம் கொடுக்கக்கூடியவங்க சரியா கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கணும். வேலை கிடைக்கலங்கும் போது நமக்கு எவ்வளோ வருத்தம் இருந்துச்சு. வேலை கிடைச்சி கை நிறைய சம்பாத்தியம் வாங்கின பிறகு இது என்னுடைய காசு. வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட பயங்கரமான காரியங்கள்லாம் சொல்லியிருப்போம். ஆண்டவரே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பேன், நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஊழியத்தை எப்படி தாங்குவேன், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் ஊழியத்தை எவ்வளோ நேசிப்பேன். ஆனால் கையில் காசு வந்த பிறகு இன்றைக்கி நாம் பெரும்பாலும் வேறு என்ன பண்ணுறோம், அது என்னுடைய காசு, நான் என்ன மனதில் நிர்ணயிக்கணும் அதை தான் கொடுப்பேன்.
நீங்கள் அனனியா சப்பீராளை குறித்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த நிலத்தை விற்கும்படி அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு போய் வைக்கும்படி தீர்மானம் பண்ணினாங்க. ஆனால் விற்று கையில் காசு வந்த போது அவர் சொல்ற, நமக்குன்னு ஒரு பங்கை வச்சுக்கிடுவோம், நமக்குன்னு ஒரு பங்கை வச்சுக்கிட்டு மீதத்தை கொண்டு போய் கொடுப்போம். கடைசியில் என்னாச்சு? 2 பேரும் மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானுச்சு. நீங்கள் புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம்னா இந்த அனனியா சப்பீராளுடைய மரணத்தை குறித்து தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. சபைக்கு வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எச்சரிக்கையாகவே அங்கே சொல்லப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். கொடுங்க, உங்களுக்கு கூட கொடுப்பார். எப்படி கொடுக்கணும்? நேர்த்தியாக கொடுக்கணும், நேர்மையானதை கொடுக்கணும், நேர்ந்து கொண்டதை கொடுக்கணும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை நீங்கள் சரியாக செய்வீங்கன்னா உங்களை அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்த வண்ணம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா என்னோடு சேர்ந்து கண்களை மூடி முழங்கால் பிடிட்டு ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இருதயத்தையும் உணர்வையும் சிந்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்ம ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிற இந்த வார்த்தை கேட்குற அன்பான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நேர்த்தியாய் கொடுக்க, நேர்ந்து கொண்டதை கொடுக்க, நேர்மையாய் கர்த்தருக்கு கொடுக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையான நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை அசைத்திருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வை கொண்டாந்திருக்கிறது. அதை அப்படியே செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைக்கு மீறாதபடி இந்த வார்த்தையை தொடர்ந்து காப்பாற்ற உதவி செய்யுங்க. தேவ கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உண்மையாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னா உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா உங்களுடைய சாட்சிகளை ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் சாட்சிகளை நீங்கள் தெரியப்படுத்தலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உற்சாகமாக நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எங்களுக்காக ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜாசுவா டிவிக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கும் வரை கர்த்தருடைய இரக்கம், தேவனுடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இன்றைக்கு இருப்பதாக. God bless you. ஆமென், ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே